வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ், தாவேகாவினுடைய சர்வதேச மகளிர் தின விழா நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த விழால தளபதி அவர்கள் தாவேகாவினுடைய பெண்களுக்கான வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத அழகா பட்டியலிட்டு இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா பெண்களினுடைய பாதுகாப்புக்காக தளபதி அவர்கள் பட்டியலிட்ட அந்த வாக்குறுதிகள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான வாக்குறுதிகளா இருந்தது. தாவேகாவினுடைய ஆட்சி அமையும் பட்சத்துல தாவேகா கொடுத்திருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தினா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாவே எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இன்னும் நிறைய வாக்குறுதிகளை தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்றையும் பத்தி விளக்கம் கொடுத்து தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களாவே சோசியல் மீடியால நாம எங்க திரும்பினாலுமே தளபதி அவர்களை பத்தி தான் பரபரப்பான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. நிறைய பேர் அது தளபதியோட பர்சனலான விஷயம், அதை பத்தி நாம தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது, அரசியல் வேற பர்சனல் வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது, அரசியல்ல தளபதி அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் எழுந்தது. அதை தாண்டி இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய தொண்டர்கள் தளபதி அவர்களுடைய ரசிகர்கள்னு எழும்போது நிறைய கமெண்ட்ஸ் அவங்க மூலியமாவும் வந்துட்டு இருந்தது. தளபதி அவர்கள் இதுக்கு ஒரு சின்ன விளக்கமாவது கொடுக்கணும், அப்பதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்ச் 7ஆம் தேதி மகளிர் தின விழால தளபதி அவர்கள் பேச போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியானதுக்கு அப்புறம் குறிப்பா தாவேகாவினுடைய தொண்டர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அந்த மேடையிலையாவது தளபதி அவர்கள் இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி சின்னதாவது பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்புக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலேயே தளபதி அவர்களும் இவ்வளோ கடந்த சில நாட்களா போய்கிட்டு இருந்த குழப்பத்துக்கும் விஷயத்துக்கும் பதில் கொடுக்கிற மாதிரி சின்னதா பேசியிருக்கிறாரு. அதுலயுமே அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கடந்த சில தினங்களா போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராடி நீங்க ஹர்ட் ஆகுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது, அதை எல்லாத்தையும் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்காதீங்க, நான் அதை பாத்துக்கிறேன், அது பர்சனலான ஒரு விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன், நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களினுடைய பிரச்சனையை நோக்கி மட்டும் போகலாம், அதை மட்டும் நாம பார்க்கலாம், அது தனிப்பட்ட விஷயங்களை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா இந்த மேடையில தளபதி அவர்கள் விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. ஸோ தளபதி அவர்களே அது தனிப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மேடையில விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அரசியல் வேற பர்சனலான விஷயங்கள் வேற, ரெண்டையும் குழப்பி அதுல குழம்பிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது அப்படின்றத நாம இங்க தெளிவுபடுத்திக்கணும். ஸோ அடுத்ததா தளபதி அவர்கள் பெண்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்னையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலா நாம பாத்திரலாம். முதல்ல தளபதி அவர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, முதல்ல தளபதி அவர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா, டிவிக்கே ஆட்சி அமைத்த பிறகு பெண்கள் குழந்தைகள் வயதானவர்களுக்கு என்று தனியா ஒரு துறை அமைக்கப்படும். அந்த துறை முழுசா என்னுடைய கண்காணிப்புல என்னுடைய கட்டுப்பாட்டுல இயங்கும், நான் அதை கண்காணிச்சுப்பேன், இதுதான் என்னுடைய முதல் தேர்தல் வாக்குறுதி. பெண்களுக்கான பாதுகாப்பு, முதியவர்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தனியா ஒரு துறை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது முழுமையாவே அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும், கண்காணிப்புல தான் இருக்கும், இதுதான் என்னுடைய முதல் தேர்தல் வாக்குறுதி அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இரண்டாவது வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிர் உரிமை தொகை பத்தி தான் பேசியிருக்கிறாரு. இப்போ தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில மகளிர் உரிமை தொகையா மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டிவிகேவினுடைய ஆட்சியில ஒரு குடும்ப தலைவிக்கும், அதாவது 60 வயது வரை இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவிக்கும் மகளிர் உரிமை தொகையா 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்தி தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அரசு மூலமா ஒரு குடும்ப தலைவிக்கும் வழங்கப்படக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது குறைந்தபட்சம் அவங்களுடைய அடிப்படை தேவைகள்ல ஏதாவது ஒண்ணு பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு அது உபயோகப்படணும். அதாவது அவங்களுடைய மாதந்தோறும் அவங்க வாங்கக்கூடிய மளிகை சாமாய் செலவுக்கு போதுமான அளவு பூர்த்தி செய்யற அளவுக்கு இருக்கக்கூடிய வகையிலையாவது இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில அதை கருத்துல கொண்டுதான் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஒரு குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாவா டிவிகே ஆட்சியில வழங்கப்படும் அப்படின்றத தளபதி அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது யார் யாருக்கு வராது அப்படின்னு பார்த்தா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே யாராவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வழங்கப்பட மாட்டாது. அதையுமே இங்க விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி அடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்ற இந்த திட்டத்தின் மூலமா தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடமும் ஒரு குடும்பத்துக்கும் கட்டணமில்லா 6 சிலிண்டர்கள்
சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்றது தான் தளபதி அவர்கள் அடுத்த வாக்குறுதியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். தளபதி அவர்கள் இலவசம் அப்படின்ற வார்த்தையே அவருடைய வாக்குறுதியில எந்த இடத்துலையும் பயன்படுத்தவே இல்லை. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லும் போது எல்லாமே எந்த இடத்துலையுமே இலவசம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் தின விழால முதல்ல இவர் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை நம்ம எல்லாருமே நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இலவசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறத எந்த அரசியல் தலைவர்களுக்கும் உரிமை கிடையாது. அந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, மக்களுடைய பணத்துல இருந்துதான் மக்களுக்கு நாம இந்த திட்டங்கள் மூலமா எல்லாத்தையுமே செய்யறோமே தவிர அது மக்களுடைய காசு தான். ஸோ மக்களுடைய காசுல இருந்து மக்களுக்கு செய்யும் போது இலவசம்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டு தான் தளபதி அவர்கள் இந்த வாக்குறுதிகளை வந்து சொல்லவே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த இடத்துலையுமே கட்டணமில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு தான் வந்துட்டு தளபதி அவர்களுமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு வருடத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் 6 கட்டணமில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்றது தான் அடுத்த வாக்குறுதியா பதிவு பண்ணாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வாக்குறுதியுமே வந்துட்டு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்ணன் சீர் திட்டம் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்களுக்கும் தாய் வீட்டு சீரா, அண்ணனுடைய சீரா 1 பவுன் தங்கம், அதாவது 8 கிராம் தங்கமும் ஒரு தரமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு பட்டு சேலையும் வழங்கப்படும் அப்படின்றத தளபதி அவர்கள் அடுத்த வாக்குறுதியா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பேரே பாருங்க, அண்ணன் சீர் திட்டம் அப்படின்ற மாதிரி தான் தளபதி அவர்கள் பேர் சூட்டியிருக்காங்க. அடுத்த வாக்குறுதி பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் சொல்லி அதுக்கு கீழே சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. என்ன வாக்குறுதி அப்படின்னா, 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுடைய கல்வி இடைநிற்றலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு குழந்தையை வந்துட்டு பாதிலேயே படிப்பை நிறுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு மேக்சிமம் ஆஃப் த ரீசனா என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரம் தான் அதுக்கு ரீசனா இருக்கும். ஸோ அதை சரி செய்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்வி இடைநிற்றல் அப்படின்றது குறையும். அப்படின்ற பட்சத்துல ஒரு வருடமும் ஒரு குழந்தையினுடைய பேரண்ட் அப்படி இல்லைன்னா கார்டியனுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத தளபதி அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, வெற்றி பயணம் திட்டம் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே மகளிரினுடைய அந்த போக்குவரத்து பயணம் குறித்த சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இப்போ நடைமுறையில இது சார்ந்து இருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே ஒயிட் போர்ட்ல பெண்கள் வந்துட்டு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ இதை சுட்டி காட்டி தளபதி அவர்கள் இப்போ சில வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கட்டணம் இல்லாமல் மகளிர் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட பேருந்துல மட்டும்தான் பயணம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பேருந்துக்காக நீண்ட நேரம் பெண்கள் காத்திருந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுது. ஸோ ஆனால் நம்மளுடைய ஆட்சியில, டிவிகேவினுடைய ஆட்சியில அரசு போக்குவரத்துக்கு கீழே இயங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளிலையும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்ற வாக்குறுதியை தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலேயே ரொம்பவே சிறப்பான வாக்குறுதிகள் இதுதான். அதாவது பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துற வகையில தளபதி அவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகள். அதுல முதல் வாக்குறுதியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ராணி வேலு நாச்சியார் பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு படை வந்துட்டு அமைக்கப்படும். இந்த படைக்கு கீழே 500 குழுக்கள் தமிழகம் முழுவதும் வந்துட்டு அமைக்கப்படுவாங்க, வேலை செய்வாங்க அப்படின்றத தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 500 குழுக்களினுடைய வேலைகள் என்ன அப்படின்னா, இதுல பெண்கள் தான் வந்துட்டு வேலையில் அமர்த்தப்படுவாங்க. பெண்கள் பாதுகாப்பு படை தான், அதில் பெண்கள் தான் வந்து வேலையில் அமர்த்தப்படுவாங்க. அதாவது இந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் யூனிஃபார்மில் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க. அதுலேயும் பாடி கேமோட இருப்பாங்க. அவங்க பாடியில் கேமரா வந்துட்டு பொருத்திருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க பாதுகாப்புக்காக இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை வந்துட்டு ஈஸியாக கவர் பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளுமே வந்துட்டு ஈஸியாகவே ஆதாரத்தோட எடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு படை அமைக்கப்படும் அப்படின்றதான் தளபதி அவர்கள் வாக்குறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பாதுகாப்பு படை அமைக்கக்கூடிய பட்சத்தில் 2 விதமான நல்லது வந்துட்டு நடக்கும். அதே சமயம் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே உறுதி செய்யப்படும் அப்படின்றத
நம்பிக்கையும் வந்துட்டு எழுது. அதாவது என்னன்னா, யார் பாதுகாப்புல இருக்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய குற்றங்களை வந்துட்டு ஈஸியா வந்து கேட்ச் பண்ண முடியும், ஈஸியா நடவடிக்கைகளும் ஆதாரத்தோட உடனடியாக எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த பெண் தான் பாதுகாப்புல இருக்காங்க, இந்த பெண் தான் பாதுகாப்புல இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ குற்றவாளிகள் மத்தியில இதுவே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். ஒருவேளை இவங்க அந்த பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய பெண்ணா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை குற்றவாளிகளுக்கு வந்துட்டு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதன் மூலமா குற்றங்கள் குறையறதுக்கும், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அப்படி ஒரு வாக்குறுதியை தான் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதே வரிசையில அடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்சலையம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சீக்கிரமாவே விசாரிச்சு அதற்கான தீர்வை வழங்குறதுக்கு பெண்களுக்காக முழுக்க இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியையும் தளபதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொது வாகனங்களையும், அதாவது தனியார் ஷேர் ஆட்டோ உட்பட ஸ்மார்ட் பேனிக் பட்டன் கொடுக்கப்படும் அப்படின்றத தளபதி அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க. இந்த பேனிக் பட்டனை பெண்கள் வந்துட்டு இந்த பேனிக் பட்டனை பெண்கள் இந்த பேனிக் பட்டனை பெண்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது அழுத்தும் போது அவங்களுக்கு 5 நிமிடங்கள்லயே அவங்களுக்கு பாதுகாப்புக்கான பதில் கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதியை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதே போல அடுத்த வாக்குறுதியா பார்த்தோம் அப்படின்னா, சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமும் வெளிச்சம் இல்லாத இடமும் இருக்காது அப்படின்றதுக்கு ஏற்றார் போல ஜீரோ டார்க் ஸ்பாட் அப்படின்றத வாக்குறுதியா தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படக்கூடிய இடங்களை கண்காணிக்கிறதுக்கும், அவசர நேரங்கள்ல அவசரமா அந்த இடத்துல ஒரு ஆபத்தான சூழ்நிலை நடக்குது அப்படின்னா சிசிடிவி கேமரா மூலமா நடக்கக்கூடிய காட்சிகளை கண்காணிக்கிறதுக்கும், அந்த இடத்துல ஆபத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யற விதமா பதில் சொல்வதற்கும் அதிநவீன கட்டளை மையங்களை அமைத்து பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அதே போல கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்றதுக்கு கீழையும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, சுய உதவி குழுக்கள்லாம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் அப்படின்றத வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. இதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதே சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு விரும்பினாலும் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 100% மானியமா வழங்கப்படும் அப்படின்றத தளபதி அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி இறுதியா இன்னொரு வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்றதுக்கு கீழேயும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, தமிழகத்துல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கும் அவங்க பிறந்த உடனேயே ஒரு தங்க மோதிரம் அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதமா வழங்கப்படும். அது கூடவே வெல்கம் கிட் அப்படின்ற ஒரு கிட்டுமே வந்துட்டு வழங்கப்படும். அந்த கிட்ல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே தரமான பேபி சோப், பேபி ஆயில், பேபி ஷாம்பு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸு, டைப்பர்ஸு, அப்புறம் மஸ்கிட்டோ நெட்டு, அப்புறம் நாப்கின்ஸ்னு இது எல்லாமே தரமான முறையில் வழங்கப்படும் அப்படின்றதையுமே வாக்குறுதியா தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த வாக்குறுதி எல்லாத்தையுமே பட்டியலிட்டதுக்கு அப்புறம் இறுதியா இன்னொரு விஷயத்தையும் தளபதி அவர்கள் சொல்லி விளக்கப்படுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கும் மக்களுக்காக 4.39 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. ஸோ இப்படி மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணத்தை மக்களுக்காக எந்த ஒரு கமிஷனையும் ஒதுக்காம மக்களுக்காக முழுசா பயன்படுத்தினாலே இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சூப்பரா செயல்படுத்தலாம், மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தலாம் அப்படின்றத தளபதி அவர்கள் இறுதியா தெளிவும் படுத்திருக்காரு. ஸோ தளபதி அவர்கள் இப்போ பெண்களுக்கான வாக்குறுதிகளா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளுமே சிறப்பான வாக்குறுதிகளா இருக்குது. அதுலயும் பெண்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு தளபதி சொன்ன வாக்குறுதிகள் ஒன்னும் அவ்வளோ சிறப்பா இருந்தது. தளபதி சொன்ன இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம நம்மளுடைய
உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.